ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்தியா இந்த மேட்ச ஒரு இன்னிங்ஸ் 140 ரன்னால ஜெயிச்சுட்டா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். போன வீடியோலேருந்து அவ்வளவா சொல்றதுக்கு இல்ல. நான் இந்தியா இன்னைக்கு நாள் பூரா அட்லீஸ்ட் ஒரு பாதி நாளாவது பேட்டிங் இன்னும் விளையாடுவான்னு நெனச்சேன். எதனால விளையாடலன்னு தெரியல. ஏன்னா, இந்த மேட்ச 2 1/2 நாள்ல முடிச்சிருந்திருக்கா. What is the gain that India have got out of finishing the match this early? 0. இப்ப ஒரு வாஷிங்டன் சுந்தர் he had just walked out to bat. நிதிஷ் ரெட்டி also to bat. What can those two? வாஷிங்டன் சுந்தர் இன்னும் அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்ணலாமா? நிதிஷ் ரெட்டி இப்ப ஹர்திக் பாண்டியா எப்ப டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட போறதுன்னு தெரியல. இப்ப நிதிஷ் ரெட்டி if he is a fast bowling all-rounder, what can he offer with the bat ன்னு பார்க்கலாமான்னு எனக்கு புரியல. பிகாஸ் they're not going to get anything more. They just gained a bit more rest from this test match and the next test match. So எதனால இந்தியா இன்னைக்கு டிக்ளேர் பண்ணான்னு புரியல. ஆனா இந்த முதல் நாள் முடிஞ்ச உடனேயே இது எதிர்பார்த்தேன் that is going to be innings defeat for வெஸ்ட் இண்டீஸ். இப்ப அதத்தோட இந்தியா பத்தி வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நான் திருப்பியும் சொல்றேன், பும்ரா இந்த சீரீஸ் விளையாடுறதுக்கான அவசியமே கிடையாது. முதல் இன்னிங்ஸ்ல 14 ஓவர் போட்டார். 2வது இன்னிங்ஸ்ல 6 ஓவர் தான் போட்டார். ஸோ அந்த கேஸ்ல இந்தியால நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கா. To play him for that one match, I don't think they need to play Bumrah when he does not need to bowl that much. ஒரு வேற ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துன்னு வந்தா கூட he can play that role. என்ன பண்ண போறான்னு தெரியல. அது தவிர இந்தியா பத்தி பேசுறதுக்கு அவ்வளவா இல்லை. இப்ப வெஸ்ட் இண்டீஸ்ன்னு பார்த்தோம்னா அவ எடுத்த ஸ்குவாட பார்த்தோம்னா டீம் காம்போசிஷனை அவ்வளவா மாத்தவும் முடியாது. இப்ப நான் சொல்லியிருந்திருக்கேன் ஷெய்ஹோப் நம்பர் 4ல விளையாடணும்னு சொல்லியிருந்திருக்கேன். இப்ப அலி கேத்தனேஸ் இந்த இன்னிங்ஸ்ல ஒரு 38 அடிச்சார். ஜஸ்டின் கிரீவ்ஸும் ஒரு 20. முதல் இன்னிங்ஸ்ல 32, 2வது இன்னிங்ஸ்ல ஐ திங்க் ஒரு 20 ரன் மாதிரி 25 அடிச்சார். ஸோ ஹி ஹஸ் காட் அ ஸ்டார்ட் இன் போத் இன்னிங்ஸ். அவர் ஒரு நம்பர் 7ல விளையாடக்கூடிய ஆளு. ஷெய்ஹோப் நம்பர் 4, அலி கேத்தனேஸ் நம்பர் 5, ராஸ்டன் சேஸ் நம்பர் 6னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் கெவ்லோன் ஆண்டர்சன் நம்பர் 3ல கொண்டு வந்துடுவேன். ஏன்னா அவர் மிடில் ஆர்டர்ல he averages 42 in first class cricketனா there's no reason to be sitting him out of the bench. அதுவும் இந்த டீம்ல பிராண்டன் கிங் நான் டெஸ்ட் மேட்ச்ல ஓப்பனிங் இறங்குவருன்னு நான் எதிரே பார்க்கல. ஆனா இந்த கேஸ்ல டேக்னரைன் சந்தர்பால் ரன் அடிக்க போறான்னு தெரியாது. ஜான் கேம்பல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ஒருவேளை பிராண்டன் கிங்க ஓப்பனிங் இறக்கிட்டா கெவ்லோன் ஆண்டர்சன் நம்பர் 3 விளையாடலாம். ஷெய்ஹோப் நம்பர் 4. ஜோஹான் லேன் அவ்வளோ பேடா போடல, எக்கனாமிக்கலா தான் போட்டார். ஒருவேளை they may look to get back ஆண்டர்சன் பிலிப் in place of him. அதை தவிர அந்த டீமை மாத்தவே முடியாது. ஜெடியா பிளேட்ஸும் ஒரு அன்ப்ரூவன் பவுலர் தான். ஸோ இந்த டீமை மாத்த முடியாது. ஒருவேளை அடுத்த சீரீஸ்க்கு ஒரு கிரெய்க் பிராத்வேட் திருப்பி கொண்டு வராளா, இல்ல ஒரு 2 பேர் இருந்தா, அதாவது ஷமார் புரூக்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ திங்க் தேர் வாஸ் இன்க்ரூமா பார்னர். he was playing for a decent well. ஷமார் புரூக்ஸ் ஒரு சில மேட்ச் விளையாடி இருக்கு. 2 பேருமே ரிலேட்டிவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். கிரெய்க் பிராத்வேட் 100 டெஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்கார். இப்ப இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் பார்த்தா யாருமே செட் ஆகிற மாதிரி தெரியல. அந்த சமயத்துல மேபி ஃப்ரம் த நெக்ஸ்ட் சீரீஸ் தே கேன் லுக் டு பிரிங் பேக் கிரெய்க் பிராத்வேட். அப்புறம் ஜுவல் ஆண்ட்ரூ ஒரு யங் பிளேயர். இப்ப யாருமே பொதுவா தேடுற மாதிரி தெரியலன்னா ஜுவல் ஆண்ட்ரூவை கொண்டு வரதுல ஒரு தப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் பார்க்கணும். இப்ப ஷமார் ஜோசப், அல்சாரி ஜோசப் அவைலபிளா இருந்தா கூட அல்சாரி ஜோசப் நிறைய அந்த ஷார்ட்டர் லெங்க்ஸ் தான் போடுற. இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கிற 2 பேஸ் பிச்சர்ஸ்ல அவருக்கு எடுப்படும். அன்பார்ச்சுனேட்லி அவரோட டெஸ்ட் கரியர்ல பார்த்தோம்னா வெஸ்ட் இண்டீஸ் அத்தோட வேற எந்த இடத்துலயுமே அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லா அந்த அளவுக்கு இருந்தது கிடையாது. ஸோ அவர் இந்த மேட்ச்ல விளையாடி ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாருன்னா அது ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அது டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டார். ஆனா ஷமார் ஜோசப் பண்ணியிருக்கலாம். அவர் இந்த சீரீஸுக்கு ரூல் அவுட் ஆனது ஒரு பெரிய ப்ளோ. எல்லாருமே டீசெண்டா தான் போட்டாங்க. இப்ப இந்த அட்டாக பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இப்ப ஸ்பின்னர்ஸ்
they will look to be containing the Jomel Varikan, Gary Pierre. He made his debut in this match. ஆனா என்ன பிரச்சனைனா அப்ப ஒரு சமயத்துல வந்து தேர் கோயிங் அட் ஒரு மாதிரி ஒரு 3.2 ஒரு டப்புன்னு ஒரு 2 பவுண்டரி போனோடனே தென் இட் கோஸ் டு 3.5. தேர் நாட் கண்ட்ரோலிங் த கேம் அஸ் மச். அதான் அந்த ராஸ்டன் சேஸுக்கும் ஆச்சு. ஜமேல் வாரிக்கனும் கடைசியில 3.5 போனர். ஜஸ்டின் கிரீவ்ஸ் வந்து முதல் 2 ஓவர் மெய்டன் போட்டு அன்பார்ச்சுனேட்லி தென் ஓவரால் இஸ் கான் அட் 4.91. இப்ப யோஹான் லேனே மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர், நன் ஃபார் 38 and 15. ஜேடன் சீல்ஸ் வந்து நியூ பால் நன்னா போட்டு 1 for 53 and 19. இதுக்கு மேல அந்த பவுலரால பணிந்திருக்க முடியாது. நான் வெஸ்ட் இண்டீஸை பத்தி நான் முன்னாடியே நினைச்சிருந்திருக்கேன். இப்ப வெஸ்ட் இண்டீஸ் எப்படின்னா அமங்ஸ்ட் அதர் டீம்ஸ் முதல் 20 ஓவர் தாண்டின உடனே அப்பார்ட் ஃப்ரம் ஷமார் ஜோசப் த விக்கெட் டேக்கிங் கேன் பிகம் டப். இப்ப கரிபியன்ல வந்து ஒரு கஷ்டமான பிச்ல விளையாடினா அந்த மாதிரி கேஸ்ல விசாகன்ஸ் ஆஸ்திரேலியா மேபி தட் மைட் நாட் பி த கேஸ். ஆனா இந்த மாதிரி பிச்சஸ் ஒரு ட்ரெடிஷனல் சப்கான்டினென்டல் பிச்ல விளையாடுறச்சு அந்த முதல் 20 ஓவர் அதுவும் ஷமார் ஜோசப் இல்லாத போட்டா இதை வந்து நம்ம எதிர்பார்த்தோம். இந்தியா வந்து பேட் பண்ணிட்டே இருந்திருக்கலாம். பட் தே சோஸ் டிக்ளேர் வென் தே டிக்ளேர். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஸ்குவாட் நான் சொன்ன மாதிரி ஷெய் ஹோப் நம்பர் 4 விளையாடிதான் ஆனும். ஷெய் ஹோப் நம்பர் 4ல இறங்கலைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ தட் இஸ் ஆன் திஸ் மேட்ச். அடுத்தது வந்து இந்தியாவோட ODI அண்ட் T20 ஸ்குவாட்ஸ் ஃபார் ஆஸ்திரேலியா ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கா. அதை வந்து நான் ரிவ்யூ பண்ண போனேன். நான் அந்த ஐ போஸ்ட் தட் வீடியோஸும். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற மை ஒப்பீனியன் வாட்ச் இட்ஸ்.